பாருங்கள், இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போது கார்னர் திருப்பி ஃபஸ்ட்டு 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டோம், அப்புறம் 2, அப்புறம் 1 இது மாதிரி கிராஸில் போட்டோம். அதுக்கப்புறமா மேலே வளர்த்த சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 லைன் நான் வளர்த்திருக்கேன். மொத்தம் இந்த பேஸ் போட்டுட்டு கார்னர் திருப்பி ரன்னிங் ஒயர் வச்சு 11 லைன் போட்டிருக்கோம். எல்லாமே ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 12வது லைனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 12வது லைனை ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்னரில் வந்திருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரே ஒரு நெல்லிக்காய் முடிச்சிருக்கோம். அதுக்கு நேராக போகிற அந்த 2 ஒயர், அந்த நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து 2 ஒயர் போகும். அதை நார்மலாக நாட்டு ஆக்கியிருப்போம். அந்த 2 ஒயரை எடுத்து இங்கே ரன்னிங் ஒயரையும் சேர்த்து 3 ஒயர் வரும். அதை ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற ஒயர்லாம் வச்சு இந்த நெல்லிக்காய் முடிச்சு, இந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அதுலேருந்து வர ஒயர் வரைக்கும் இடையில நம்ம நார்மல் நாட் தான் போட போகிறோம். அப்படி போடும்போது 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு நார்மல் நாட்டு போட போகிறோம். இந்த கால்குலேஷன் வந்து நான் எடுத்த கட்டு ஒயருக்கு நான் போட்ட அந்த பேஸ்க்கு தாங்க சொல்கிறேன். நீங்கள் கூடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இல்லை குறைச்சி சின்னதாக போடுறதோ உங்கள் விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒயர்ஸ் வந்து இந்த நாட்ஸு சென்டர் நாட்லாம் வேரியேஷன் வரும். இது நான் எடுத்த அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் பேஸ்கெட் போட்டுருக்கேன். அதுக்கு இவ்வளோதான் வரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் நான் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக ஒயர் எடுத்துகிட்டு ஹைட்டு அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். இல்லை ஹைட்டு கம்மியாக போட்டு நான் இப்போ 11 லைன் மொத்தம் போட்டிருக்கேன். நீங்கள் 8 லைன் போட்டுட்டு மேலே 8 லைன் போடும்போது ஒயர் மீந்தாலும் அது வேஸ்டேஜில் தான் வரும். அதனால் நான் எடுக்கிற ஒயருக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிறது பேஸ் எவ்வளோ போடுறது உங்களோட விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மெத்தட் சொல்கிறேன். இங்கேருந்து இந்த கார்னர் திருப்பணும், இங்கே இது திருப்பணுன்ற. சரிங்களா, எப்படி பேஸ் போடணும், எப்படி ரன்னிங் ஒயர் இது பண்ணணும் அதை தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து பேஸ்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ ரெடியூஸ் பண்ணுறதோ உங்களோட விருப்பம். மாடல் சொல்லித்தரோம், ஒரு மாடல் சொல்லித்தரோம். அதுக்கு உண்டான கட் ஒயரை நான் எடுக்கிறேன், அது கட் பண்ணி போடுறேன். பாருங்கள், இப்போது இந்த கார்னர் போட்டோம், அடுத்த கார்னருக்கு வந்துட்டோம். இந்த நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து 2 ஒயர் வரும், அதில் நாட் போட்டிருப்போம். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட போகிறோம். 4 கார்னரில் இந்த லைனில் இது வந்து நம்மளுக்கு 12வது லைனு. அதாவது பேஸ் போட்டுட்டு திருப்பி நெல்லிக்காய் முடிச்சு போட்ட 3 லைன் நெல்லிக்காய் முடிச்சு போட்டோம். அந்த லைன் எல்லாம் சேர்த்து தான் 11 லைன் போட்டோம். இது 12வது லைன் நம்மளுக்கு வருது. சரிங்களா, 12வது லைனில் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். 4 கார்னர்லேயும் 4 முடிச்சு வரும். இதுக்கப்புறமா ஃபுல்லாக நார்மல் நாட் போட்டுட்டு இந்த கார்னர் வரும்போது இந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சு மேலே ஒரே ஒரு சிங்கிள் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுருவோம். அதுக்கு நேராக வர 2 ஒயர். உங்களுக்கு டவுட்டாக இப்படி கை வச்சு பார்க்கும்போது டவுட் இருந்ததுன்னா இப்படி
எடுத்து செலக்ட் பண்ணி முதல்ல கூட நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இந்த 2 ஒயருக்கும் இப்படி ஒரு நாட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஒயர் வரும்போது நெல்லிக்காய் முடிச்சு போடணும்னு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு வரும்போது பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து பாருங்கள் 2 ஒயர் மேலே போகும். அந்த நாட்டில் நம்ம இந்த 2 வச்சு சும்மா ஒரு மார்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். கரெக்டாக அதுக்கு நேராக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஒயருமே நார்மல் நாட் தான் போட போகிறோம். இந்த ரோ போட்டுட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 4 பக்கமும் இந்த கார்னரில் நேருக்கு நேராக இந்த ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கு நேராக ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். 4 கார்னரும் போட்டுட்டு கார்னர் போட்டுட்டு நம்மளுக்கு எங்கே முடிஞ்சதோ அங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நார்மல் நாட் போட்டு, அதாவது இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி நாட்டு ஒரு நாட்டு நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி நாட்டில் நான் நிறுத்தி இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு நாட்டு நிறுத்தியிருக்கோம். நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்க அந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரையும் நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து லெஃப்டில் இப்போ நம்ம இப்படி வச்சு போடும்போது நம்மளுக்கு லெஃப்டில் நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து லெஃப்டில் வர ஒயர் அதையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்கிற நாட்டு போடக்கூடாது, நார்மல் நாட் போடக்கூடாது. அந்த நாட்டில் இருக்கிற ஒயரையும் நெல்லிக்காய் முடிச்சில் இருக்கிற லெஃப்டில் போகிற ஒரு ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அப்படி நமக்கு போடும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு நமக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த ரைட் சைட் நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து ரைட்டில் போகுது அந்த ஒயரும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு. பாட்டமில் வந்து ஃபஸ்ட்டு 3 நெல்லிக்காய் முடிச்சு போட்டோம், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 போட்டோம். இப்போ மேலே அப்படியே ரிவர்ஸில் வரும். 1 2 3 அந்த மாதிரி வரும். இந்த போட்டதுக்கு பாட்டமில் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் மேலே போட்டதுக்கும் அப்படியே ரிவர்ஸில் வரும். இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரும். அதுக்கு இடையில நம்ம நார்மல் நாட் போட்டு வரணும். இப்படி நார்மல் நாட் போட்டுட்டு வரும்போது இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்கிற நாட்டு முன்னாடி ஒரு நாட்டு நிறுத்திடணும். நார்மல் நாட் போடாமல் நிறுத்திடணும். சரிங்களா? நடுவில் இருக்கிற மற்ற நாட்டெலாம் போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாட்டில் நார்மல் நாட் போடக்கூடாது. அதை நிறுத்திட்டு அது வரைக்கும் நம்ம நார்மல் நாட் போட்டு வரலாம். நான் அது ஒரு லைன் மட்டும் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாட்டு வரைக்கும் தான் போட்டிருக்கேன். முன்னாடி நாட்டுக்கு போடலை. இப்போ இந்த முன்னாடி நாட்டையும் நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து லெஃப்டில் வர அந்த ஒயரையும் எடுத்து வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும்.
இப்போது ரைட்டில் போகிற ஒயரை அதுக்கு அடுத்த நாட்டையும் வச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நார்மல் நாட்டு தான். இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி நாட்டு வரைக்கும் நம்ம போட்டுட்டு இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி இருக்க நாட்டும் அந்த நெல்லிக்காய் முடிச்சும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த லெஃப்ட்டு ஒயரும் சேர்த்து ஒரு நாட்டு, ரைட் ஒயரும் பக்கத்து நாட்டை சேர்த்து ஒரு நாட்டு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் நாட்டு, இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு முன்னாடி நாட்டு வரைக்கும் நார்மல் நாட்டு போட்டுட்டு இந்த முன்னாடி இருக்க நாட்டையும் நெல்லிக்காய் முடிச்சுலேருந்து லெஃப்ட் வர ஒயரை ஒரு நாட்டும், ரைட் ஒயரும் பக்கத்து நாட்டும் ஒரு ஒயரும் போட்டு இந்த லைனை நம்ம முடிக்கலாம். அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு எத்தனாவது லைன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13வது லைனில் நமக்கு 2 நெல்லிக்காய் முடிச்சு 11ல் போட்ட ஒரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். 13வது லைனை நம்ம இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு லைன் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக எப்படி போடணுன்றத ஒரு ரோ சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பேஸ்கெட்டை வளர்த்திடலாம். இந்த ரோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த சென்டர் போட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய்லேருந்து போகிற அந்த ஒயரை வச்சு 2 நெல்லிக்காய் போட்டோம். இப்போது இந்த ரோவில் 3 நெல்லிக்காய் போட போகிறோம். அது எப்படின்னா இந்த நெல்லிக்காய்க்கு முன்னாடி இருக்கிற நாட்டில் ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரையும் இந்த நெல்லிக்காயில் ஃபஸ்ட்டு இருக்கிற நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காயில் 2 ஒயர் எப்பயுமே நம்மளுக்கு போகும் மேலே. அதில் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற அந்த ஒயரையும் ரன்னிங் ஒயரையும் வச்சு இந்த 3 ஒயரை வச்சு ஒரு நெல்லிக்காய் போட போகிறோம். பாருங்கள், நெல்லிக்காய்க்கு முன்னாடி இருக்கிற நாட்டில் ஒரு ஒயரு, இந்த நெல்லிக்காயில் லெஃப்டில் போகிற ஒயரு, ரன்னிங் ஒயர் 3த்தையும் சேர்த்து வச்சு ஒரு நெல்லிக்காய் போட போகிறோம். ஒரு நெல்லிக்காய் போடுத்தோம். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் போட போகிறோம். நெல்லிக்காய்க்கு இந்த நெல்லிக்காயிலேருந்து ஒரு ஒயர் தான் எடுத்தோம், ஒரு ஒயர் இருக்கும் மீதி. அடுத்த நெல்லிக்காயிலேருந்து லெஃப்டில் போகிற ஒயரும் இந்த நெல்லிக்காயிலேருந்து போகிற ஒயரு ரன்னிங் ஒயர், இது 3த்தையும் வச்சு ஒரு நாட் போட போகிறோம். இந்த நெல்லிக்காயில் லெஃப்டில் போகிற ஒயர் வச்சு நம்ம ஒரு நாட்டு போட போகிறோம். இது 2வது நாட்டு. இது 2வது நாட்டு. இப்போ 3வது நாட்டு. இந்த நெல்லிக்காயில் ஒரு ஒயர் இருக்கும். 2வது நெல்லிக்காயில் ஒரு ஒயர் தான் எடுத்தோம், ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற அந்த நார்மல் நாட்டில் இருக்கிற ஒயரு ப்ளஸ் ரன்னிங் ஒயர் 3த்தையும் வச்சு ஒரு நெல்லிக்காய் போட போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த கண்ணில் ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய், அப்புறம் 2வது லைனில் 2 நெல்லிக்காய், 3வது லைனில் 3 நெல்லிக்காய் போட்டு இதோட முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம போடணும். எல்லா கார்னர்லேயுமே நம்ம இது மாதிரி போடணும். நம்ம ஃபஸ்ட்டு கார்னரில் ஒரு நெல்லிக்காய் போட்டோம், 2 நெல்லிக்காய், இப்போ 3 நெல்லிக்காய் போட்டு முடிச்சுட்றோம். அதே மாதிரி 4 பக்கமும் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கேன் நான், அந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லா ஒயரையுமே
நார்மல் நாட்டு தான். இனிமேல்ட்டு எந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சோம் இதுவும் ஸ்பெஷல் நாட்டு எதுவும் கிடையாது. எல்லாமே நெல்லிக்காய் நாட்டு தான். எல்லாமே நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். எல்லா ஒயர்லேயும் நார்மல் நாட்டு தான் போட போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பான பேஸ்கெட்டு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் நானும் பார்த்துட்டு ட்ரை பண்ணேன். சரி, நான் ட்ரை பண்ணதை நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் கற்றுக்கிட்டோன்றதுனால உங்களுக்கும் நான் இந்த ஷேர் பண்ணுறேன், வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே எனக்கு வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே வரைக்கும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நாட்ஸை நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ நான் கடைசி நாட்டு போட்டேன். கடைசி நாட்டு போட்டுவிட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு இந்த ஒயரை அப்படியே மடிச்சிட்டு இந்த மேலே போகிற அடுத்த நாட்டு ஒயர், ஸ்டார்டிங் நாட்டோட ஒயரை லூஸ் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி அந்த லூப்புக்குள்ளே எடுத்து விட்டு முடிச்சு போட்டதே தெரியாமல் ஃபினிஷிங்கை நீட்டாக பண்ணிட்டோம். இதுக்கு அப்புறமா இதுதான் பேஸ்கெட்டோட சென்டர் பாயிண்ட்டு நம்ம முடிச்சிருக்கோம். சென்டரில் ஷேப் கொண்டாந்துருக்கோம். இதுக்கு அப்புறமா நம்ம வந்து இருக்கிற ஒயரை இப்போ இங்கே எப்படி இந்த நாட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை லைன் போட்டோம், 1 2 3 இந்த நாட்டு ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் நாட்டு 3 நாட்டு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எத்தனை போட்டோம், 1 2 3 4 5 6 8 9 10 11 லைன் போட்டோம். அதுக்கப்புறமா தான் நெல்லிக்காய் முடிச்சு இந்த சென்டர் ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம 11 லைன் போடணும். 12 லைனாக போட்டு ஒரு லைனாக உள்ள மடக்கி செருகலாம். இப்போ ஷேப் எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. பெஸ்ட்டு அது. கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.